திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சுஃபி மகான் ஒருவர் காட்டு வழியே சென்று கொண்டிருந்தார். வாலிப வயதை எட்டாத ஒரு பையனும் வெறும் காலோடு அங்கே நடந்து சென்று கொண்டிருப்பதைக் கண்ட மகான், நீங்கள் எங்கே போகின்றீர்கள் என்று கேட்டார். மக்காவுக்கு என்றார் அவர். ஏதோ முணுமுணுத்து கொண்டிருந்தீரே, என்ன அது? இறைவனின் வேதம். இந்த வயதிலேயே மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறீரே. சிறுவர் பெரியவர் என்றெல்லாம் மரணம் பார்ப்பதில்லை. இந்த சிறு வயதிலேயே இவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொண்டிருப்பது ஆச்சரியத்தை தருகிறது. பாதங்கள் சிறியதாயினும் பயணம் மிகப்பெரியது. என்னுடைய பணி பாதத்தை தூக்கி வைப்பது மட்டுமே. இலக்கை அடைய வைக்க வேண்டியது இறைவனின் பணி. பயணத்திற்கான ஒரு பொருளுமின்றி ஒரு வாகனமும் இன்றி வந்திருக்கின்றீரே. நம்பிக்கையே என் பயணப் பொருட்கள், என் கால்களே என் வாகனம். உண்பதற்காக ஏதாவது பொருளை வாங்கி வந்திருக்கலாமே. பெரியவரே, உங்களுடைய நண்பர் உங்களை தம் வீட்டுக்கு விருந்தளிக்க அழைக்கின்றார் என்றால் நீங்கள் உங்களுடன் ரொட்டியும் தண்ணீரும் சுமந்து கொண்டா செல்வீர்கள்? அதே போல என் இறைவன் என்னை தம் இல்லத்திற்கு அழைத்திருக்கின்றான். எல்லாவற்றையும் தரிசிக்க செய்திருக்கிறான் என்றால் பயணத்திற்கான பொருட்களை எடுத்து வருவது அவன் மீது நமக்குள்ள நம்பிக்கையின்மையை அல்லவா காட்டுகிறது. எனக்கு அது பிடிக்கவில்லை. பணிவை மட்டுமே நான் விரும்புகின்றேன். என்னை அவன் கைவிட்டு விடுவானா? இவ்வாறு கூறிவிட்டு அந்த இளைஞன் மளமளவென்று அவரை கடந்து வேகமாகச் சென்று மறைந்து விட்டான் என்ற இந்த அருமையான சுஃபி கதையை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.